அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் 10 நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா. செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு தெளிவான அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி, மருதுபாண்டியன், இந்திரா கந்தசாமி, சங்கீதா மருதுபாண்டியன், அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி கவிதா, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உணவு திருவிழா குறித்து அவர்கள் செய்தியாளரிடம் கூறுகையில், இந்த உணவு திருவிழா சென்னையில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் 23 கிளைகளிலும் நடைபெறும் என்றும், செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் தற்போதைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியாகும் என்று தெரிவித்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில், எங்களின் நிறுவனர் அஞ்சப்பர் அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலிக்க உள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் மே 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள அனைத்து அஞ்சப்பர் கிளைகளிலும் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐரை மீன் குழம்பு, காணாங்கத்தான் கறி பிரட்டல், வடக்கோழி தொடை வறுவல், ஐயா ஸ்பெஷல் கலக்கி காசு பரோட்டா, சிகப்பு கருப்பு கவுனி அரிசி, புளி மண்டி, சதை நண்டு பொடி மாஸ், நெய் கத்திரிக்காய், வெள்ளை பணியாரம், ரோஜா பூ துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க உள்ளது என்று தெரிவித்தனர். இந்த அஞ்சப்பர் நிர்வாகம் ஆரம்பித்து 1964 ஆரம்பித்து 60 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 60 ஆண்டுகள் ஆனதுக்கு நாங்கள் 10 நாளுக்கு உணவு திருவிழா பண்ணுறோம். இந்த உணவு திருவிழா எல்லா மெனுவும் டிஃப்ரெண்ட்டான மெனுவை வித்தியாசமாக போட்டு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறோம், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற இந்த உணவு திருவிழாவை 10 நாளைக்கு 23 பிரான்ச்சுகள் உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இல்லை, ஐரை மீன் குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் இறைச்சி எண்ணெய் சுக்கா, எண்ணெய் கத்திரிக்காய், கருப்பு கவுனி அரிசி, நெய் கத்திரிக்காய், புளி மண்டி, இந்த மாதிரி யூனிக்கா என்னென்ன செட்டிநாடு ஐட்டத்தில் யூனிக்கான டிஷ்ஷஸ் இருக்குமோ, அரைச்சி வறுத்தரைச்ச வறுத்த கறி, அந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். உணவு திருவிழாவில் எத்தனை வெரைட்டி, எத்தனை பிரான்ச் மொத்தம் 23 பிரான்ச்சுக்கு இதை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சரிங்களா? வெரைட்டி பார்த்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் மெனு கார்டில் இருக்குது. இந்த மெனு கார்டு அலக்கார்டு மெனு கார்டு. சூப்புன்னு பார்த்தீங்கன்னா இடிச்ச நண்டு, பொடிச்ச பூண்டு ரசம், அந்த மாதிரி 4 சூப்பு இருக்கும். வால்மிளகு, துளசி மூலிகை ரசம் இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்டில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பு, ஸ்டார்டரு, மெயின் கோர்ஸு, அக்கம்ப்ளிமெண்ட்டு, காண்டிமெண்ட்டு, டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கும். இல்லை, டெசர்ட்டும் போட்டுருக்குறோம். வித்தியாசமான டெசர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்னை மட்டும் 23 பிரான்ச்சில் இந்த திருவிழாவை 10 நாளைக்கு கொண்டாடுறோம். அதாவது நார்மலாக உள்ள மெனு இல்லாமல் செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் எல்லாமே அதில் ரெசிபி அந்த மெனுவை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அதில் உணவை பொறுத்த வரைக்கும் மறந்து போன உணவுகளை ஒரு மலர வைக்கணும் ஒரு முயற்சி தான் அது. செட்டிநாட்டு டெலிகேசி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஆஃபர் மாதிரி ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸு எல்லாருமே எனி அந்த லெவல் ஆஃப் கேடர் ஆஃப் பீப்புளுமே எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி 199 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 399 உங்களுக்கு நான்வெஜ் கம்ப்ளீட் மெனு, அதாவது ஒரு 80 கோர்சஸ் இருக்குது. அதில் 80 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 80 into 99 உங்களுக்கு 399 உங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 200 ருபீஸோ 220 ருபீஸோ ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அவங்க ஒரு நான்வெஜ் தாலி 220க்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாங்கன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், 2 கீரை இருக்கும். கீரை ஒன்று இருக்கும், ஒரு காய் கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு, நண்டு தொக்கு, மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, இதெல்லாமே நான்வெஜ் மீல்ஸில் ஆட் ஆன் ஆகிருக்கும். இப்போ தனியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது அலக்காடு சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம்.
பட் தாலியாக நீங்கள் போகும்போது மீல்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சாமானிய மக்கள் இந்த தள்ளு வண்டி இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிடலாம். எங்கள் அஞ்சப்பரில் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கூலி வாங்குறவங்க நிறைய பேர், ரெகுலராக வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோவை அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து டேக்அவே வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. வண்டி ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேட்டில் இருக்காது. சாமானிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த ரேட்டில் வந்துட்டு இவங்க 3 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் உங்களோட வேல்யூமை ஏற்றிக்கோங்க, காஸ்ட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்களே தவிர்த்து ரேட்டை ஏற்றி சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்றதுக்கு மலிவான இதாக இருக்கணும், சுவை மிகுந்ததாக இருக்கணும், குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோடைய குணம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ஒரு நாளும் வந்துட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் ப்ரைஸஸ் இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.